ஸோ டயபெட்டிஸ் இன் பிரெக்னன்சி, இது பேர் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளுக்கு பிரெக்னன்சிக்கு முன்னாடி சுகர்ஸ் இருக்காது, பட் பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு சுகர் இருக்குங்கிறத கண்டுபிடிப்போம். இது பேர் தான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட சுகர்ஸை ப்ராப்பராக கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஸோ அதுக்கு உங்களோட டாக்டரோட அட்வைஸில் நீங்கள் எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங் அண்ட் ஆல்சோ ப்ராப்பர் டயட், சுகர் ஃப்ரீ டயட், டயபெட்டிக் டயட் எடுக்க ஆரம்பிக்கணும். ஒருவேளை உங்கள் சுகர்ஸ் இதில் கண்ட்ரோல் ஆகலைன்னா உங்கள் டாக்டர்ஸ் சில டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க சுகர்ஸ்க்கு. சுகரில் டேப்லெட்லையும் சுகர் கண்ட்ரோல் ஆகலைன்னா நீங்கள் ஒரு டயபெட்டாலஜிஸ்ட்டை பார்த்து ப்ராப்பராக இன்சுலின் அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் until you finish your pregnancy. டெலிவரி ஆகிற வரைக்கும் இன்சுலின் எடுத்துக்கணும். இன்சுலின் எடுக்கும்போது நீங்கள் எப்பயுமே உங்கள் சுகரை செக் பண்ணுறதுக்கு குளுக்கோமீட்டர் வீட்டிலே வாங்கி வச்சுட்டு உங்கள் சுகர்ஸை செக் பண்ணி உங்களோட டயபெட்டாலஜிஸ்ட்டுக்கு அனுப்புனீங்கன்னா உங்கள் சுகர் லெவல்ஸை பொறுத்து அவங்க இன்சுலின் டோஸை உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும்போது நம்ம சுகர்ஸை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அண்ட் இந்த சுகர்னால குழந்தைக்கு வர பாதிப்புகளை நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும்.